ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் சுலபமான தக்காளி சாதம், இது கூடவே ரொம்ப சிம்பிளான எக் ஃப்ரையும் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி கொடுக்குறப்போ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதும் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கும் போதே இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுவும் கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் 7-8 பல்லு பூண்டும் உடைச்சி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 4 தக்காளியை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம தக்காளி சாதம் செய்யும்போது வெங்காயத்தோட தக்காளி அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வேக வச்சு வச்சுருக்க சாதம் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சுவையான தக்காளி சாதம் நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி சாதத்துக்கு ஏற்ற முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக செய்கிற முட்டை வறுவல் மாதிரி இல்லாமல் நம்ம இதை ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தை வச்சு கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 2 நிமிஷத்துல இந்த முட்டை நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு முட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைனாக கட் பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஒரு ஸ்பூனால் எடுத்தாலே நமக்கு ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தோசை பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இதை சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும், நமக்கு எக் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த எக் ஃப்ரை ரொம்ப நேரத்துக்கு டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 1 நிமிஷம் ஒரு பக்கம் போட்டாலே போதும், நமக்கு ரெடி ஆகிடும். இதை திருப்பி போட்டு அதுவும் ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், நமக்கு முட்டை ஃப்ரை ரெடி ஆகிடும். அவ்வளவுதான், நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக அப்பளமும் ஸ்நாக்ஸுக்காக இன்றைக்கி மாம்பழமும் கொடுத்து விட்டுருக்கேன். அவ்வளவுதான், சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் கொடுத்து அனுப்புங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.